Chennai Silks. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. ஆஹா, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஆதனர்களுக்கு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம சாலக்குடியில தான் இருக்கோம். கலாபவன் மணி சார், அவரோட நடிப்பு நம்மளோட தெரியும், அவரோட கலை, அவரோட திறமை அப்படின்றது எவ்வளவு விஷயங்கள் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். பார்த்து அவ்வளவு ரசிச்சிருக்கோம், அவ்வளவு சிரிச்சிருக்கோம், அவ்வளவு வியந்திருக்கும். அவரை பத்தின விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாலக்குடிக்கு வந்திருக்கோம். அவரோட இருந்த இடம், அவரு பழகின நண்பர்கள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தேடலோட இங்க வந்திருக்கோம். அண்ணன் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. இப்ப நம்ம இருக்கக்கூடிய இடமே வந்து கலாபவன் மணி சாரோட வீட்டின் முன் தான் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். இந்த பிரம்மாண்டமான வீட்டுலதான் கலாபவன் மணி சார் வந்து இருந்திருக்காங்க. அண்ணன் வணக்கம். உங்க நேம் சொல்லுங்க, உங்க பேர்? என் பேரு சஜி. ஓகே, நீங்க மணி சார் ஃப்ரெண்டுன்னு வரும்பொழுது பேசிட்டு வந்தீங்க. சோ சாரை பத்தி சொல்லுங்க, என்னென்ன விஷயம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள். மணி சார் அப்படின்னா எப்பேற்பட்ட நண்பர் உங்களுக்கு, ஃப்ரெண்டு? അവര് എന്താന്ന് വെച്ച് കഴിഞ്ഞാൽ വണ്ടി ഓട്ടത് ഞാനും മണിയും ചേർന്ന് വണ്ടി ഓട്ടണ. എൻ്റെ പക്കത്തിലെ ഒരു മുസ്ലിം ആൾ இருக்கு, അവരുടെ വണ്ടി தான் ഓടിക്കൊണ്ടിരുന്നത്. അങ്ങനെ കലാഭവനിൽ പോകുമ്പോൾ മാറി മാറി വണ്ടി എടുക്കുക. ஓகே, அவர் ஃபர்ஸ்ட் மணியா தான் இருந்தாரு. கலாபவன் போனதுக்கு அந்த பழகினதுக்கு அப்புறம் அது திறமையை கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் கலாபவன் மணியா. சோ இது வந்து மணி கூடாரம். நம்ம வந்து ஒரு ஆலயம் சொல்லுவோம், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது மணி கூடாரம். இங்கதான் வந்து கலாபவன் மணி சார் அவரை வந்து அடக்கம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவரை வந்து இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இது எப்பவுமே க்ளோஸ் பண்ணியே தான் இருக்கும். வருஷத்துல ஒரே ஒரு முறை மட்டும் தான் திறப்பாங்க, அதுவும் மார்ச் மாதம் மட்டும்தான். அவர் இறந்த நாள் மட்டும்தான் இதை திறப்பாங்க. அப்போ இந்த ஏரியா ஃபுல்லாவே வந்து மக்கள் அவ்வளோ கூட்டம் இருக்கும். அவர் சமாதியை பார்க்கறதுக்காக அவ்வளவு ஜனங்கள் வருவாங்க அப்படின்றாங்க. இன்னும் சொல்லணும்னா இந்த சாலக்குடிக்கு அவரு நிஜமாலுமே ஒரு எம்ஜிஆர் அவர்கள் மாதிரிதான் திகழ்ந்துகிட்டு இருக்காரு. ஏன்னா இப்ப நம்ம மெரினாலாம் போனோம் அப்படின்னா எம்ஜிஆர் அவர்களோட சமாதியை பார்க்கறதுக்கு அவ்வளவு கூட்டம் வந்துகிட்டே இருக்கும், தினம் தினம் வருவாங்க. சோ இங்க வந்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷன், ஏன்னா இப்ப அவங்க வீட்டுல பாத்துக்கிறதுக்கும் இதை கவனிக்கிறதுக்குமே வந்து இப்ப இங்க யாரும் இல்லாத ஒரு காரணத்தினால இதை வந்து மூடியேதான் இருக்கு. ஆனா உள்ள சுத்தம் பண்ணி தான் வச்சிருக்காங்க. சோ வருஷத்துல ஒரு முறை மட்டும்தான், மார்ச் மாதம் மட்டும்தான் திறப்பாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம கேள்விப்பட்டோம். உள்ள பாத்தீங்க அப்படின்னா அவரோட சமாதி இருக்கு. அவர் பயன்படுத்தின புல்லட் அதெல்லாம் பார்க்கும் பொழுதுதாங்க நம்மளுக்கு இப்போ அந்த இவ்வளவு நாளா அந்த மனுஷன் இருந்துகிட்டு இருக்காரு, நம்ம தமிழ்நாட்டிலே இருந்தாலும் கேரளால எங்கேயும் நடிச்சுக்கிட்டு இருக்காருன்னு நினைச்சிட்டு இருப்போம். இங்க வந்து பார்க்கும் பொழுது இவங்க எல்லாம் பேசும் பொழுதுதான் நிஜமாலுமே அந்த அவரை நம்ம ரொம்ப இழக்கிறோமோ அப்படின்னு ஒரு வருத்தத்தை நம்மளுக்கு கொடுக்குது. அவர் பயன்படுத்தின புல்லட். இங்க வந்து அவர் ஆரம்ப தொடக்கத்துல வந்து ஆட்டோ ஓட்டுநரா தான் அவரோட பயணத்தை தொடங்கி இருக்காரு. அதுக்கப்புறம் தான் கலாபவன்ல இணைஞ்சு அங்க நடிப்பை கத்துக்கிட்டு படிச்சு அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி இருக்கிறாரு. அப்படி அவரோட சொந்த செலவுல வாங்கின புல்லட் அங்க இருக்கு, அவரோட சமாதி. இப்ப நம்மளுக்குமே வந்து இங்க உள்ள போறதுக்கு அனுமதி இல்லை. ஏன் அப்படின்னா அவங்களோட வீட்டுல இருந்து எந்த தரப்பினர் ஒருத்தர் கூட இல்லாதனால. சோ அங்க நம்ம பக்கத்துல கேட்டதுக்குமே எல்லாருமே சொன்ன ஒரே பதில், மார்ச் மாதம் மட்டும்தான் திறப்போம் அப்படின்ற ஒரு விஷயம் தான். சோ நீங்க வந்து வெளியிருந்தே பாத்துக்குங்க, மார்ச் மாசம் திறப்பாங்க. நீங்க அப்போ வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உள்ள போகலாம் அப்படின்ற ஒரு அனுமதியோட அவங்க சொல்றாங்க. உங்க ஃப்ரெண்டு ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தவர் ஒரு ஆக்டர் ஆயிட்டாரு, அதெல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு உங்களுக்கு? சந்தோஷமா இருந்துச்சு. എന്താന്ന് വെച്ചാൽ ഓട്ടോ ഓടിക്കുന്ന ആളുதான் കലാഭവനിൽ പോയി പഠിച്ച് ഒരു പെരുമயான ആളാயிருச்சு. அதுக்கு எல்லாருக்கும் சந்தோஷம் ഉണ്ടാവും. ஓகே, அவரை பத்தி நீங்க ஏன்னா ஆட்டோ ஓட்டும் பொழுதுந்தே ஃப்ரெண்டுன்றீங்க, என்ன விஷயங்களும் அவருக்கு தெரியணும், எப்பேற்பட்ட மனிதர் அவரு? ஏன்னா நீங்க வரும்பொழுது நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிருக்காரு அப்படின்னீங்கல்ல. மணி சார் பொறுத்த வரைக்கும் எப்பேற்பட்ட மனிதர்? பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் எந்த மாதிரியான ஹெல்ப் எல்லாம் பண்ணிருக்காரு? എല്ലാവർക്കും ഹെൽപ്പ് നല്ല പോലെ ചെയ്യുവാൻ. എന്തോ പാവപ്പെട്ടവർ ആരെ വന്ന് എന്നേലും വിഷമം പറഞ്ഞാൽ പൈസ എല്ലാം കൊടുത്ത് എല്ലാമേ സഹായിക്കും. ஹாஸ்பிட்டல் கேஸு எல்லாமே சகாயிச்சு. இப்போ நம்ம இங்க இருக்கிற இடம் அவரோட கடைசி நிமிடங்கள், கடைசி தருணம், அங்கதான் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். ஆனா இந்த இடத்தை பத்தி சொல்லுங்கண்ணே, இது என்ன மாதிரியான இடம்? இது யார் பேர்ல இருக்கு? யார் இது இந்த இடம்? இந்த இடம் மணிக்கு மணி சார் தான் பாடின்னு சொல்லுவாங்க. பாடின்னு சொல்லுவேன். ஓகே, பாடி தான் இந்த இடத்துல தான்
அவர் ஷூட்டிங் எல்லாம் கழிஞ்சு இங்கே வந்து ரெஸ்ட் எடுத்து ஃப்ரெண்ட்ஸோட இருக்கக்கூடிய இடமா எடுக்கணும். ஓகே. இந்த பில்டிங் அவருதாங்களா? அவருதான். அவருதான். ஓகே. எதனால இந்த இடம் அவங்க எதனால இந்த இடம் வாங்கினாங்க? என்ன அந்த அவருடைய அப்பா இந்த இடத்துல வேலை செய்தது. அது அண்ணா 5 ரூபா கூலி. அந்த டைமில் ஒரு 5 ரூபா கேட்டு இங்கே வந்தது அப்பா கிட்ட. அப்போ அப்போ வேலை எடுத்து கொண்டு இருக்குது. அப்போ அவர் சொன்னது 5 மணி കഴിഞ്ഞിട്ട് வா, அப்போ 5 ரூபா தரலாம், அப்பாടെ துட்டு கிட்டிட்டு தரலாம் வேலை செய்த. அப்படி பறஞ்சு விட்டது. அவன் வாசிக்கு தான் இந்த இடம் வாங்கிது. ஓகே. நிறைய இடங்களே அதை சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். அப்பா கிட்ட நான் 1 ரூபா 2 ரூபாய் கேட்டாலும் இங்கதான் வருவார். ஓகே. ஆனா அவரோட இது பாருங்களேன், அவர் வேலை செஞ்ச இடத்துல கடைசி அந்த இடத்தையே அவர் வாங்கியிருக்கு. ஓகே. இந்த பில்டிங் ஃபுல்லாவே அவருதான். இப்ப ரெண்டுக்கு இருக்காங்களா? இப்ப ரெண்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே. ஆனா அவருக்கு பிடிச்ச இடம் எவ்வளவு பெரிய மாளிகையா இருந்தாலுமே கூட இந்த இடத்துல இங்க வந்து தங்கினா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது யாருன்னு உள்ள போலாமா? உள்ள போகுது. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் எத்தனை பேருண்ணா இங்க? அது இத்தனை பேர் சொல்ல முடியாது. அதாவது எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். இங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். ஓகே. யாரு வந்தா இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஓகே. ரொம்ப அமைதியா இருக்குண்ணே. அவரு இந்த இடம் அவரை பத்தி நீங்க சொல்லும் பொழுதுதான் அவரோட என்ன பண்ணிருப்பாருன்னு தான் எங்களுக்காக தோணுது. இங்கேயும் வரலாமாண்ணா? யாருனாலும் வந்து பார்க்கலாம், அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் இல்ல. மணி ஃபேன்ஸ் ஓகே. அவரோட ஃபேன்ஸ் கிளப்ல இருந்து கொடுத்தது எல்லாமே இங்க வச்சிருக்காங்க. ஓ, பக்கத்துல இது இருக்கோ? இருக்கு. ஓகே. அதனால இந்த இடம் அவருக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இல்லைண்ணே? இந்த இடம் அப்ப இருந்தே இப்படிதான் இருக்கா? ஓகே. எல்லாம் போயிருக்கு. எல்லாம் டிவி எல்லாம் டிவில இருந்ததுங்களா? எல்லாம் இருந்தது. அவர் இருக்கும் பொழுது இப்படிதான் இருந்துச்சுங்களா இல்ல சீரா இருந்துச்சா? இப்படிதான் நல்லா இருக்குது. அவர் இருக்கும்போது நல்ல போல நல்லா இருக்கும். எப்படி அவர் எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. அந்த கடைசியா உட்காந்து நண்பர்களோட இருந்ததுன்னு சொன்னது இந்த இடம் தான். ஓகே. எப்போ உங்களுக்கு நியூஸ் தெரியும் இந்த இடத்துல அவரு இறந்திருக்காருன்றது? உங்களுக்கு எப்ப நியூஸ் வந்து? அல்ல, எங்க இருந்த இந்த இடத்துல சுகம் இல்லாத இருக்கு. ஆஸ்பத்திரியில கொண்டு போயிடுது. ஓ, இங்க இருந்து ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு. அதுக்கப்புறம் எவ்வளவு நாள் இங்க வரக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருந்தாங்கன்னு? மக்கள் யாரும் வரக்கூடாது அந்த மாதிரி ஏதாவது கேஸ் நடக்குது. இது எப்படி சம்பவிச்சது என்னன்னு தெரியல. அப்படி அதுக்குதான் அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிடுது. ஆனா அவர் எப்ப வந்தாலும் இங்கதான் இருப்பார். இங்கதான். ஓகே. அப்போ வந்து வீடு மாதிரியே அவர் அமைச்சிருந்தார். இல்லண்ணா, எங்களுக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, அவ்வளவு பெரிய வீடு இருக்கு, நிறைய வீடு இருந்தாலும் இங்கதான். சோ அதான் இந்த இடம் பார்க்கும் பொழுது இப்போ சீர் இல்லாம இருக்கு. ஆனா அண்ணன் இருக்கும் பொழுது, அதாவது கலாபவன் மணி சார் இருக்கும் பொழுது ரொம்ப அழகா வச்சிருப்பாரு. நீங்க பாத்திருப்பீங்க. இந்த உள்ள வரும் பொழுது பெரிய பில்டிங் ஒன்று இருக்கு, செட் ஒன்று இருக்கு. ஆனா அதுவுமே இல்லாம உள்ள வந்து இந்த சின்ன வீட்டுலதான் அவரோட அந்த ஒரு நேரத்தை கழிச்சிருக்காரு. ஷூட்டிங் இல்ல, ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு அப்படின்னாலுமே கூட டைரக்டா வீட்டுக்கு போய் ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டு இங்கதான் வருவாரு, இங்கதான் நண்பர்களோட தங்குவாரு, இங்க இருக்கதான் அவருக்கு பிடிக்கும். உள்ள டிவில இருந்து இங்க ரெஸ்ட் ரூம் இருக்கு, டிவி, அடுப்பு எல்லாமே இருந்திருக்கு. கிட்டத்தட்ட இதுதான் அவர் ஒரு வீடாவே வாழ்ந்திருக்காரு. இப்போ இங்க இந்த கட்டங்கள் எல்லாம் பார்க்கும்பொழுது இந்த கட்டிடங்கள் ரொம்பவே வந்து நில குறைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா இதே அவர் இருந்திருந்தாருன்னா இந்த அமைப்பே வேற மாதிரி இருந்திருக்கும்னு அண்ணன் சொன்னாங்க. ஸோ அண்ணன் சொல்லும் பொழுது இந்த இடம் அவருக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்றது தெரியுது. இன்னும் சொல்லணும்னா அண்ணனை இங்க அவரோட சமாதி இருந்திருந்தாலும் இன்னும் அவரோட ஆத்மா ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் இந்த இடம் அவருக்கு வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடமா இது அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். கலாபவன் மணி சார் வாழ்ந்த இருந்த இடம், ஒரு கடைசி நொடி ஸ்பெண்ட் பண்ண இடமா இது இருக்கு. மலையாள இண்டஸ்ட்ரியில தமிழ் இல்ல தெலுங்கு அப்படின்னு கிட்டத்தட்ட இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு ஆளுமையாவே இருந்த கலாபவன் மணி அவர்கள் இருந்த இடம், அந்த வாழ்ந்த கடைசி நொடி தருணங்கள் இங்கதான்.
பக்கத்துல அவர் ஏன் இந்த இடம் வந்து குறிப்பா அவங்க அப்பா இங்க வேலைக்கு வருவாருங்க. சின்ன சின்ன வேலை செஞ்சாதான் அவருக்கு அன்றாட 5 ரூபாய் கூலி 10 ரூபாய் கூலியில தான் அவரே வேலை செஞ்சிருக்காரு. கலாபவன் மணி சார் வந்து காசு கேட்டா கூட அன்னைக்கு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கூலி கொடுப்பாங்கப்பா, அப்போ வந்து வாங்கிக்க அப்படின்னு இந்த இடத்துல அவங்க அப்பா வேலை செய்யும் பொழுது அந்த 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 மெமரிஸ்க்காக ஒரு பெரிய ஆளாகி உழைச்சி அந்த கடின உழைப்போட பலன் அவர் முதல்ல வாங்கின இடம் இதுதான். அவங்க அப்பாவுக்கு அப்பயே பரிசா வழங்கியிருக்காரு. இப்ப தெரியுது நம்மளுக்கு அவ்வளவு சென்டிமெண்டலா இந்த இடம் அவருக்கு எவ்வளவு கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு. இது ஒரு லட்சியம் தான், அதையும் மீறி இந்த இடத்த வாங்கினது மட்டும் இல்லாம இங்கதான் நான் வாழ்வேன் அப்படின்னு அவர் கடைசி நேரம் வரைக்கும் இங்க இருந்திருக்காரு பாருங்களேன். அதுதான் அதெல்லாம் வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல. இந்த இடம் நிறைய விஷயங்கள் இருக்கு. இங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா நிறைய மரங்கள் சூழ்ந்திருக்கு. ஒரு இயற்கை தான். உள்ள வந்தீங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருந்தாலுமே கூட இந்த இடத்துக்குள்ள வரும்பொழுது எல்லாம் மறந்துடுவீங்க. எல்லாம் அப்படியே எங்களுக்கே இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருக்கலாம் போல அப்படிதான் தோணிக்கிட்டு இருக்கு. பக்கத்துல அருவி இருக்கு, மீன்ஸ் ஒரு நதி ஒண்ணு போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி எல்லாமே வந்து ரொம்ப அழகா அமைதியா இருக்கக்கூடிய இடத்த தேர்வு பண்ணி அவர் இங்க வாழ்ந்திருக்காரு. இன்னும் அவரோட நினைவுகள் இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கு. நீங்க பார்த்த அந்த சோட்டர்ல வந்து இங்க யாரும் எழுதாதீங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏன்னா நிறைய நண்பர்கள் அவங்களோட மெமரிஸா இருக்கணும், அவங்களோட பேர் இங்க இருக்கணும்னு எல்லாரும் எழுதிட்டு போறாங்க. யாரும் இங்க எழுதக்கூடாது அப்படின்றத எழுதி போட்டிருக்காங்க. அதான் இயற்கை சத்தம் மட்டுமே கேட்குது. இயற்கையோட சேர்ந்த கலாபவன் மணி சார் சத்தம் இல்லாத இந்த இடம் ரொம்ப அமைதியா இருக்கிறத நினைச்சு அவங்களும் ரொம்ப மனம் நொந்துதான் நிறைய விஷயங்கள் நம்ம கூட பகிர்றாங்க. சாலக்குடியில வந்து இறங்கினதுக்கு உடனே நீங்க என்ன பண்ணணும்னா நேரா இங்க வந்துருங்க. ஏன்னா கலாபவன் மணி ஆட்டோ ஸ்டாண்ட், அவரோட பேர்லயே இந்த ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கு. ஏன்னா இங்கதான் அவரு ஆட்டோ ஓட்டியிருக்காரு. இப்ப நிறைய பேர் மாறி இருக்காங்க. ஏன்னா அவரு ஆரம்ப காலகட்டத்துல அவரு ஆட்டோ ஓட்டின காலகட்டத்துல இருந்த நிறைய பேர் இப்ப இல்ல. நம்ம ஏறினது வந்து அவரோட நண்பர் அவரு இருக்கும் பொழுதே ஆட்டோ ஓட்டுனது தான். ஆனா உள்ள கிட்டத்தட்ட ஒரு 90-100 கிட்ட ஆட்டோக்கள் வந்து இங்க இருக்கு. அவ்வளவு டிரைவர்ஸ் இருக்காங்க, ஆட்டோ ஓட்டுனர். எல்லாருமே அவரை பத்தி சொல்லும் பொழுது அவ்வளவு மகிழ்ச்சி, அவ்வளவு விஷயங்களை ஷேர் பண்றாங்க. அவரோட நாங்க ஆட்டோ ஓட்டலீங்க, ஆனா அவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம். இந்த ஆட்டோ ஸ்டாண்ட்ல எங்களோட ஆட்டோ இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த ஆட்டோ ஸ்டாண்டுக்கு அவரோட பேர் வச்சதுல எங்களுக்குமே ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. அவரோட அந்த இறந்த நாளப்போ இங்க வந்து எல்லாருக்குமே உணவு கொடுக்கறதா இருக்கட்டும், அவரோட புகைப்படத்துக்கு மரியாதை தெரிவிக்கிறதா இருக்கட்டும், எல்லா விஷயங்களும் வருடம் அவங்களும் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. சோ இந்த இடம் அவங்களுக்கு ரொம்ப, இதை வந்து அவங்களும் ரொம்ப ஸ்பெஷலா தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க இந்த ஆட்டோ ஸ்டாண்டுமே. இப்ப நம்ம நின்றுட்டு இருக்கிறோம் நேரா அவரோட வீட்டுக்கு போற வழியில இந்த கார்னர்லயே நம்ம கலாபவன் மணி சார் என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஒரு உருவ சிலை ஒண்ணு நிறைவேற்காரு. இங்க அவங்களுக்கு மட்டும் அதை பண்ணாம இது இன்னும் உபயோகமா இருக்கணும் அப்படின்ட்டு மேல வந்து இந்த பில்டிங்கை பார்க்கும் பொழுதே தெரியும் இது வந்து இன்னும் ஒரு லட்சணகரமா இருக்குங்க. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. நிறைய விஷயங்கள் உள்ள நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசை. ஆனா மேல வந்து டான்ஸ் கிளாஸ், அவன் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் மட்டும் இல்ல, இங்க இருக்கக்கூடிய சின்ன பசங்களுக்கும் அது வந்து உபயோகம் ஆகணும் அப்படின்ட்டு நடன கலை அங்க வந்து நீங்க மேல வந்து டான்ஸ் கிளாஸும் இருக்கு. ஸோ அதுக்காகவே இதை கட்டியிருக்காரு. இதை நிறுவும் பொழுதே அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இங்க வந்து ஒரு அழகான ஒரு உருவ சிலையை திறந்திருக்காரு. அங்கதான் அவரோட உருவ சிலையுமே வச்சிருக்காங்க. கலாபவன் மணி சார் வந்து அந்த வேட்டியை ஒரு கையில தூக்கிட்டு டாட்டா காட்டுவார். ஸோ அந்த 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 விஷயங்கள் வந்து நம்ம எப்பொழுதும் அவர் இருக்கும்பொழுது கொண்டாடணுமோ, அவர் உருவ சிலையை பார்க்கும்பொழுது நம்மளுக்கு அவ்வளவு கனெக்ட் ஆகுது. ஸோ அந்த இடத்துல தான் இருக்கும் நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். இங்கே அவரோட உருவ சிலை வச்சிருக்காங்க. அவரு இந்த போட்டோ புகைப்படத்தை நம்ம பார்த்திருப்போம். அந்த வேட்டியை பிடிச்சிட்டு அந்த ஸ்மைலோட, இந்த மனுஷன் எப்பவுமே ஒரு பிடிச்ச விஷயம்னா அந்த ஸ்மைல் தாங்க. அவரு அதை இவர்கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது. யாரு வந்தாலும் சரி சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு, சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பாரு. அதுதான் இவரோட தனித்தன்மை அப்படின்னு சொல்லலாம். ஸோ உள்ள வந்ததுமே அவருக்குன்னு ஒரு ஸ்டாச்சு இங்க பயங்கரமா அமைக்கப்பட்டிருக்கு. அவர் அது கிட்ட போகாத மாதிரியும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இங்க நின்று அவரை நீங்க வந்து வேண்டிக்கலாம், அவரோட உருவ சிலையை பார்த்துடலாம் அப்படின்ற ஒரு விஷயம் தான். மேல அவருக்கு ஒரு லைட்டும் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த பில்டிங்கே பாத்தீங்க அப்படின்னா ஒரு நினைவிடமா தான் ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாவும் இருக்கு. ஸோ இதுக்கு அடுத்ததா அவர் பயன்படுத்தின வாகனம் சொன்னோம் பாத்தீங்களா, அவர் பயன்படுத்தின ஆட்டோ சாலக்குடிக்காரன் சன்னாரி அவரோட வண்டி. ஓகே, சாலக்குடிக்காரன் சன்னாதி அப்படின்னு எழுதியிருக்கு. அவர் பயன்படுத்தின ஆட்டோ அவரோட நினைவா இங்க வச்சிருக்காங்க. இங்க மழை வந்தப்பதான் இவ்வளோ இந்த ஆட்டோல டேமேஜ் ஆயிருக்கு. ஓகே, இந்த ஆட்டோவும் இங்க அவரோட நினைவா வைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஆட்டோ பாக்குறப்ப உங்களுக்கு என்ன மெமரிஸ் வருது? இதுதான் ஃபர்ஸ்ட் ஆட்டோவா? ஏன்னா இப்ப இருக்கிற ஆட்டோ ஒரு மாதிரி இருக்கு, இந்த ஆட்டோ ஒரு மாதிரி இருக்கு. இது ஆரம்ப காலகட்டத்துல இது ஆரம்ப காலகட்டத்துல வேற வண்டி. ஓகே, கிக்கர் வண்டி.
ഇക്കരടുത്ത് സ്റ്റാർട്ട് ചെയ്ത വണ്ടി. അത് കഴിഞ്ഞ് വന്ന വണ്ടിയായത്. வந்த மாடல் இது அவருக்கு பிடிச்சு வாங்கின வண்டியா? வாங்கின வண்டி. ஓகே. இதுவும் இந்த இடத்துல வச்சிருக்காங்க. இந்த பில்டிங் ஃபுல்லாவே அவர் நினைவா தான் கட்டினாங்களா? கட்டினாங்க. எப்ப கட்டினாங்கன்றது ஞாபகம் இருக்கு? அதான் அப்பா அம்மாவுக்கு இறந்து போயிருச்சு. டைம்ல அவரு கட்டியது. ஓகே. அதனாலதான் வெளியே 1/1/2013 போட்டிருக்கு. அப்போ இத கட்டின இடம் அப்படின்னு நினைக்கிறேன். அங்கேயே அவரோட உருவ சிலையும் அமைச்சிருக்காங்க. அவங்க அப்பா அம்மா நினைவிடத்திலேயே அவரோட உருவ சிலை. ஓகே. இவங்கதான் அவங்க அப்பாவும் அம்மாவும் கலாபவன் மணி சாரோட அப்பாவும் அம்மாவும். அவங்களோட உருவ சிலை மணி சார் தான் வந்து இத கட்டி திறந்தே வச்சிருக்காரு. ஆமா தானே? இவங்களோட நினைவாதான் இது உருவாக்கப்பட்டிருக்கு. சோ இந்த வண்டி யாருதுன்னு, இது என்ன வண்டி? அது சும்மா அவங்க பயன்படுத்தினதுதான். அவங்க ஃபேமிலியா யூஸ் பண்ண ஒரு வண்டியும் இது அவங்களோட ஞாபகார்த்தமா இங்க வச்சிருக்காங்க. சோ இது இந்த ஃபுல்லாவே வந்து மணி சார் அவங்க அப்பாக்கும் அம்மாக்கும் ஒரு நினைவா கட்டின ஒரு நினைவு மண்டபனை கூட வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு அரங்கம் தான் இது. சோ அந்த பில்டிங்ல அவரோட ஸ்டாச்சு வச்சிருக்காங்க. அது அங்கேயும் அவரோட உருவ சிலை இருக்கணும்னு அவங்க குடும்பத்தார் விரும்பி அதை வச்சிருக்காங்க. அவரோட பயன்படுத்தின ஆட்டோல இருந்து எல்லாமே இங்க இருக்கு. சோ இதுதான் இந்த அவரோட வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த தெரு முனையிலேயே வந்து இங்க பில்டிங் இருக்கு. சோ இங்க பல வீடுகள் இருக்கக்கூடிய வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடியவங்களை ஒருவரா அவங்க குடும்பத்துல ஒருத்தரா கலாபவன் மணி சார் இருக்கிறாரு அப்படின்றது மிகப்பெரிய விஷயம். அந்த வகையில தான் வந்து நம்மளும் இந்த இடத்துக்கு வரணும்னு விருப்பப்பட்டோம். ஏன்னா நம்ம வந்து பல இடங்களுக்கு போயிருக்கோம், நிறைய இடங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கோம். பட் மணி சார் அப்படின்னு வரும்பொழுது எங்களுக்கு இந்த நேரம் பத்தல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசும்பொழுது நாளுக்கு நாள் தெரிஞ்சுக்கணும் அவர் என்ன பண்ணாரு, என்ன பண்ணிருப்பாரு, யாரெல்லாம் சந்திச்சிருப்பாருன்ற ஒரு விஷயம் தான். இந்த இடம், இந்த ஏரியாவே ரொம்ப அமைதியா இருக்கு. குறிப்பா அவரோட வீட்டு பக்கத்துல எல்லாருமே ரொம்ப அமைதியா இருக்கு. அவர் தோட்டம் இன்னும் அமைதியா இருக்கும். ஆனா அந்த மனுஷன் இருக்கும் பொழுது இன்னும் கலகலன்னு இருக்கும் அப்படின்லாம் சொல்றாங்களே. சோ அதெல்லாம் கேட்கும் பொழுதுதான் அப்படியா இதெல்லாம் மிஸ் பண்ணிட்ட மேடம் அப்படின்னு நம்மளுக்கு தோணுது. சோ இருந்தாலும் அவரோட இந்த உருவ சிலையா இருக்கட்டும், அவர் வாழ்ந்த இடமா இருக்கட்டும், வாழ்ந்த வீடுகளா இருக்கட்டும், நண்பர்களா இருக்கட்டும், இவங்கெல்லாம் சொல்லும் பொழுது கேட்கும் பொழுது நம்மளுக்கு இந்த குடுப்பனையாவது இருக்கு அப்படின்னு நம்ம சந்தோஷப்பட்டுக்கிறோம். சோ இந்த பில்டிங் முழுவதுமே வந்து மணி சார் வந்து கட்டினதான். அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அவங்களுக்கு அவரோட நினைவாகவும் இங்க அவரோட உருவ சிலையும் வச்சிருக்காங்க. சோ ரொம்ப அதான் எனக்கு எல்லாருக்குமே ஒரு விஷயத்துக்காக தாங்க ஓடுவாங்க. அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நீ வேணுங்கிறது பண்ணிட்டீங்கன்னா உனக்கு வேணுங்கிறது தானா அமையும் அப்படிம்பாங்கல்ல. முன்னுதாரணமா இந்த மனுஷன் தான் இருக்காரு, திகழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்க அம்மா அப்பாவை அவ்வளவு ரெஸ்பெக்ட் பண்ணிருக்காரு. அவங்க அப்பா வாழ்ந்து அவங்க அப்பா கஷ்டப்பட்டுட்டு இருந்த ஒரு இடத்த அவங்க அப்பாவுக்கே பரிசா வாங்கி கொடுத்துருக்காரு உழைச்சு. அது இல்லாம இங்க இருக்கக்கூடிய பல பேருக்கு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அவங்க வீட்டையும் நல்ல வெல் செட்டில்டா வச்சிருக்காரு. அவரோட கலைப்பயணம் ஒரு பக்கம் தொடர்ந்து இருக்கும் பொழுது எல்லாருமே ஒரு இடத்துல இது நடந்திருக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஏக்கம், ஒரு வழியோட எல்லாருமே சொன்னதான். அந்த கடைசி தருணம் அது நடந்திருக்க கூடாது. அப்படி அந்த நிகழ்வு நடக்காம இருந்தா இந்நேரம் மணி சார் நம்மளோட இருந்திருப்பாங்க. இந்நேரம் நாங்க வரும்பொழுது அவரை சந்திச்சிருப்போம், நிறைய விஷயங்கள் பேசியிருப்போம் அப்படின்னா. அவரோட அந்த மிமிக்ரி பண்ணக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், அவர் பாடுறது தமிழ், சொல்றேன் தமிழ், மலையாளம், தெலுங்கு அப்படின்ட்டு இங்க இருக்கக்கூடிய இந்தியன் ஆக்டர்ஸ்ல மிக முக்கியமான ஒருத்தரா திகழ்ந்துட்டு இருந்தவர் நம்ம கலாபவன் மணி சார் அவர்கள். அவரோட திறமையை நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு இல்லை. அந்த கடைசி நொடி நடக்காம இருந்திருந்தா ஒருவேளை ஹாஸ்பிட்டலாவது காப்பாத்தலையே பல பேர் வந்து பலாயிரம் பேர் வந்து வேண்டுதல் வச்சிருந்தோம். அது பழிச்சிருக்க கூடாதா அப்படின்னா நம்மளுக்கு எல்லாம் தோணுது. சோ இந்த அவரோட நினைவுகளோட நான் இங்கிருந்து கிளம்புறேன். இன்னொரு நிச்சயம் சந்திக்கும் முறை விழுந்து எடுக்கிறாங்க. நிச்சயம்.